மறைந்த மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாகிறதா? கலாம் வேடத்தில் அமிதாப் பச்சன் நடிக்க உள்ளார் என்று கூறப்படுகிறதா? கடந்த ஜூலை 27ஆம் தேதியன்று மக்களின் ஜனாதிபதி அப்துல் கலாம் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். நாடே துக்கத்தில் மூழ்கிய அந்த நிகழ்வில் இருந்து மக்கள் இன்னும் மீளவில்லை. அவரின் பெயரில் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஏராளமான மக்கள் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்ற உத்வேகம் பெற்றுள்ளனர். குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் இந்த எண்ணம் அதிகமாகவே உள்ளது. நிலைமை இப்படி இருக்க, தற்போது கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படமாக்க முன்வந்திருக்கிறார் இயக்குனர் நிலா மாதவ் பாண்டா. ஒடிசாவை சேர்ந்த இந்த இயக்குனர் ஏற்கனவே ஐ எம் கலாம், அதாவது நான் தான் கலாம் என்ற பெயரில் 2011ஆம் ஆண்டு சிறுவன் ஒருவனின் கனவுகளை மையமாக கொண்டு இந்த படத்தை எடுத்தார். ஒரு தேசிய விருது உள்பட மொத்தம் 11 விருதுகளை வென்றது இந்த படம். தற்போது கலாம் அவர்களின் மறைவை ஒட்டி அப்துல் கலாம் அவர்களின் முழு வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் விதமாக ஒரு படத்தை எடுக்கவிருக்கிறார் பாண்டா. பாண்டா இயக்கும் இந்த படத்தில் கலாமாக நடிகர் அமிதாப் பச்சன் நடிக்கவிருக்கிறார். இயக்குனர் பாண்டா இந்த படத்தை பற்றி கூறும்போது, தற்போது கலாம் அவர்கள் நம்முடன் இல்லை. அவரின் வாழ்க்கை வரலாற்றை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது மிகவும் முக்கியமான ஒரு செயல். நான் எனது படத்தின் வேலைகளை தொடங்கிவிட்டேன். கலாம் அவர்கள் அவரின் மனதிலும் என்றும் உயிருடன் இருப்பார் என்று கூறியிருக்கிறார். தற்போது அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் பாண்டா, அப்துல் கலாம் வேடத்தில் அமிதாப் பச்சன் பொருத்தமாக இருப்பார் என்று படத்தின் நாயகனை பற்றிய கேள்விக்கும் பதிலளித்திருக்கிறார்.